moto அவங்களோட பட்ஜெட் சீரிஸில் e32 மாடல் இப்போ இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த e32 மாடல் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் மந்த் யூரோப்பியன் மார்க்கெட்டில் மோட்டோ e32s அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மாடல் இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஸ்பெசிஃபிகேஷனோட லான்ச் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக அண்ட் நீட்டாக இருக்குது. e32ஓட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.5 இன்ச்சஸ் 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணியிருக்கிற பேனல் ஐபிஎஸோட எல்சிடி பேனல். ரெசல்யூஷன் பொறுத்தவரை HD+ அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 90 Hz. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை எங்கள் மீடியாடெக்கோட ஹீலியோ G37 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM அண்ட் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ஒரு 4-5 அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க, பெருசாக மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராசஸரே உங்களுக்கு போதுமானது தான். அண்ட் கேஷுவல் கேமிங்ஸும் இந்த ப்ராசஸர் ஈஸியாக சூட் ஆகும். நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை எங்கள் 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், இதோட அப்பேச்சர் f1.8, செகண்டரி சென்சர் எப்பவும் போல் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செல்ஃபீஸ்க்கு பொறுத்தவரை 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா, இதோட அப்பேச்சர் f2.0. நெக்ஸ்ட் பேட்டரி பொறுத்தவரை எங்கள் 5000 mAh கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 watts சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இங்கே Android 12 ரன் ஆகுது. மோட்டோ இங்கே என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ப்ராமிஸ் பண்ணுறதெல்லாம் ஓகே, பட் எந்த அளவுக்கு அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். என்றைக்குமே சொல்கிற ஒரு விஷயம், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்க்காக மட்டும் ஃபோனை நம்பி வாங்காதீங்க. கம்பெனிஸ் லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஆனால் லான்ச் முடித்த உடனே அதை அப்படியே மறந்துடுவாங்க. ஸோ அதுக்காக சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை மட்டும் என்றைக்கு நம்பி ஃபோனை வாங்காதீங்க. அது மோட்டோன்னு இல்லை, எல்லா ஃபோன்ஸுக்குமே அதே தான். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. இது மூலமாக நீங்கள் 1 TB வரைக்கும் உங்களோட ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். டியூவல் பேண்ட் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 இருக்குது. அண்ட் 3.5mm ஜாக்கும் இருக்குது. அடிஷ்னலாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இங்கே பவர் பட்டனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. ஃபோனோட டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை ஃபோனோட திக்னஸ் 8.49 mm அண்ட் e32ஓட வெயிட் 185 grams. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 64GB வேரியண்ட் 10,499க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. e32 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, பிளாக் கலர் அண்ட் ப்ளூ கலர். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை ப்ராசஸர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெளிவாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4-5 அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, கேஷுவல் கேமிங் தான் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். உங்கள் யூசேஜ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த வீடியோஸ் கூட செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் மூலமாக அந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு HDFC கார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% வரைக்கும் கேஷ்பேக் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.